இந்த கோலத்தை கூட்டி வாரி அள்ளிட்டு கிடக்கிறதுக்கு யாருன்னா ஆடு மாடு வச்சுக்கிறீங்கிட்ட வேணுமான்னு கேட்டு அப்பயே கொடுத்துருக்கலாம்ல. காற்று வாரம் வளைச்சி வளைச்சி வீச்சுக்கிட்டு திருப்பி வீட்டுக்கே போகுது பாரு கூட்ட கூட்ட. என்ன நீலாம் வேலை பண்ணுறியப்போ? ஆமா போங்கக்கா, அதையா சொல்றீங்க? இந்த காத்துனால பெரிய இமச்சையாகுங்குது, ஒன்றும் வேலையே பண்ண முடியல. இப்படி கூட்டிகிட்டு போனா வளைச்சிக்கிட்டு வந்து இப்படி அடிக்குது, சரி இப்படி அடிக்குதுன்னு அப்படி கூட்டிகிட்டு போனா திருப்பி அப்படி வளைச்சிக்கிட்டு போய் இப்படி அடிக்குது. கண்ணெல்லாம் வாரி போடுது, இந்த சொனை வேற பொத்துக்குது. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வேற சட்டுப்புட்டுனா அல்லுங்கிறாங்க. நானும் என்னத்தான் பண்ணுறது தெரியல. காற்று வளைச்சி வளைச்சி அடிக்கிறதுக்கு மேலேயே வாரி வாரி போடுது, அந்த சொனை வேற அப்படி பிச்சுக்கிட்டு போங்க. எப்படித்தான் இதை அள்ளி கூட்டி நானும் வாரி சேர்த்துவனே எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த மனுஷனை சத்தமூரி வந்து கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னா அவங்க பூந்து பூந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடுறா அப்படி டீ கடைக்கு அங்கன்னு. தானே ஒரு ஆள் எம்பிட்டியே அள்ள முடியும். இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க? வீட்டில் தானே பாங்க கூட்டி 2 கூட்ட சொன்னா கூட அந்தானி தானே கூட்டி சட்டுப்பட்டுனா வாரி போடலாம்ல. இந்த பிள்ளைங்களா அந்த அவரைக்காய வீட்டில் காய வச்சதுக்கே அப்படி சண்டைக்கு வர ஆளுவேன். சொனன்னு இதை வந்து அல்லுன்னுட்டே அவளை தான் ஏறிக்கிட்டு வந்துடுவாங்க. நீ தானே வேணாங்க போட்ட நீங்கள் என்னமோ பண்ணிக்கிட்டு என்னெல்லாம் கூப்பிடவே கூடாதுன்னு 2 பேரும் வரைஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு நிற்கிறாளுங்க. இந்தா வந்துட்டாளுங்க பாரு வேலையத்தவளுங்க 2 பேரும். இவளுங்களை ஆளுக்கு ஒரு பக்கமாக கூட்டி சட்டு போட்டுனா வாரி அள்ளி கொட்டுங்க, இல்லைன்னா வளைச்சி வளைச்சி வீட்டுக்கே போகுது. ஆட அவளுங்க வேணாக்கா பாவம், இது நானே பார்த்துக்கிறேன். அவளுங்க சும்மா வந்திருப்பாளுங்க, அன்னைக்கே வேலை பண்ணி கொடுத்தாங்க. சும்மா அவளுங்களே எம்பிடி தான் பண்ணி தருவாளுங்க. ஏன் பத்து இதெல்லாம் கூட்டி வாரி அள்ளணுமா என்ன? ஆட சரி விடுங்க, அதை பார்த்துக்கலாம். நம்ம கீதாவுக்கு 2 புரோட்டாவும் சால்னாவும் வாங்கி கொடுத்தா அவன் முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரி சுத்தமாக வாரி கூட்டி அள்ளி கொட்டி விடுவாளே. நீங்கள் ஏன் முட்டு கைட்டப்பட்டுட்டு கிடக்குறீங்க? 4 முடி விளக்கு மாற்ற வாங்கி கூட்டி சட்டுப்புட்டுன்னா கூட்டி அள்ளிவிட்டு வா, ஒடியா பார்க்கலாம், நான் உனக்கு பரோட்டா வாங்கி தரேன். ஏடி நெட்டவள்ளி நாயே, என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நீ வேணுமா கூட்டி வாரு, உனக்கு நான் 4 பரோட்டாவும் வாங்கி தரேன். நம்மளால இந்த வேலை ஆகாதம்மா. 4 பரோட்டாவும் வேணும், எனக்கு சிக்கன் பிரியாணியும் வேணும். இதை கூட்டிவிட்டு என்னாலாம் சொறி பிடிச்சி சொரிஞ்சுக்கிட்டு தெரிய முடியாது. ஆட ஓவரா நடிக்காத, வாங்கி சட்டுப்புட்டுனா வாரி அள்ளி கொட்டிவிட்டு பா, உனக்கு வாங்கி தரங்கிறல்ல. மனுஷனை பேசி பேசி கடுப்பாத்தின ஓங்கி அப்பி பிடுவோம் பார்த்துக்க. நீ சட்டுப்பட்டுனா அள்ளிவிட்டு உனக்கு சிக்கன் பிரியாணி கேட்கறதெல்லாம் ஏன் கை காசு போட்டு வாங்கி தரேன். பார்த்தா உனக்கு எப்படி இழிச்சு வாய் மாறிக்குதா? ஆளைப்பாரு ஆளை. ஆனால் 2 பேருமே சண்டை போட்டுக்காதீங்கம்மா. நானே கூட்டி வாரி அள்ளிக்கிறேன். அவள் சும்மா விளையாட்டுக்காண்டி சொல்கிறேன். நீ ஏன் கீத்த கோவப்படுற? விடு, நான் இன்னும் கொஞ்சம் தானே கூட்டி வாரி அள்ளிக்கிறேன். அது இல்லை 10 மணியாக்கோ, அவள் என்ன வீணுக்கா வம்பு இருக்கிற பாருங்க. நான் அன்னைக்கு இது எனக்கு சேரில் பார்த்துக்கிடுங்க, ஒரே கொப்பளமாக வந்து நானே மெடிக்கலில் போய் மருந்து வாங்கி போட்டேன். அப்பயும் சேரல. அப்புறமேட்டுக்கு போய் ஊச்சி போட்டு வெடித்து அந்த கொப்பளமெல்லாம் போச்சு. அதெல்லாம் மனுஷங்களுக்கு தானே அப்படி ஆகும், உனக்கு என்னத்துக்கு ஆச்சு? அட போடி வாத்துக்கோழி, நான் உன்ன மாதிரி நினைச்சியா? என்னால மனுஷிடி. விழுங்க தொல்லை ஆவாதம்மா. இருக்கிற வேலையில விழுங்க வேற. நீங்க ஒன்றும் பண்ண வேணாமா தாயை, போங்க அப்படி ஓரமா போங்க. நான் கூட்டி வாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாய் ஆடிக்கிட்டே இருக்காதீங்க, அப்புறம் கோவம் வந்துடும். அவளுங்க 2 பேரும் கிடக்குறாங்க, விட்டு தள்ளு 10 மணி. ஆமா, நெல்லும் நல்லா விளைஞ்சு போச்சாட்டுங்குதே. அந்த வேலை வேற என்ன ஆரம்பிக்கணும். ஆமா பத்ராதேக்கா, அடுத்த வாரத்துல தான் அந்த வேலையை ஆரம்பிக்கணும். அச்சாம வண்டியை கூப்பிட்டு விட்டு அறுத்து போடலாமான்னு கிட்டுக்கிறோம். கையில அறுத்துக்கிட்டு எவ்வளோ வேலை ஆகுது. சட்டுப்பட்டு வண்டினா ஒரே நாளையில முடிஞ்சு போயிடும். ஆமா, அது என்னமோ அர்த்தம். நான் வாரம் எனக்கு வேலை கிடக்கு.